சிறந்த சமூக சேவை 2025 அறம் விருது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டது. சென்னை தேனாம்பேட்டையில் நாரத கானா சபாவில் 2025 அறம் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதினை இயக்குனர் பாக்யராஜ் மற்றும் நகைச்சுவை நடிகர் மதுரமுத்து ஆகியோர் சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணனுக்கு வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாக உறுப்பினரான ரோஹிணி, டாக்டர் வனிதா சுப்பராயலு, டாக்டர் பிருந்தா, கோகேஷ், கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து அறக்கட்டளை நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணன் கூறும்போது, விருதிற்காக நாங்கள் இதனை செய்யவில்லை என்றும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற அடிப்படையில் மக்கள் பணியில் ஈடுபட்டதற்காக அங்கீகாரம் விருதினை பெற்றுள்ளதாகவும் கூறினார். பல லட்சம் பேருக்கு உதவிகள் செஞ்சுட்டு இருக்கோம் ஏழைங்களுக்கு. ரெண்டாவது, இதுல காசு பணம் எதுவுமே நம்ம முக்கியமா எதிர்பார்க்கல. நம்ம சமூகத்துல ஒரு புரட்சியாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம் மற்றும் யோகா தியானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற நோக்கம். நன்றி. மற்றும் மருத்துவம் முகாம் பல்வேறு இடத்துல நம்ம நடத்திட்டு இருக்கோம். நிறைய இடத்துல பண்ணி நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் வைஸ் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை பதிவு பண்ண இது போன 2024ஆம் ஆண்டு பதிவு பண்ணோம். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 வருஷம் காலம் நம்ம கடுமையா உழைச்சிருக்கோம். அறக்கட்டளை பதிவு பண்ணாமையே ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆல் ஓவர் வேர்ல்டு அளவுக்கு இப்போ நம்ம அறக்கட்டளை தெரியுது அப்படின்னா அந்த அளவுக்கு புரட்சிகள் நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம்.